சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் சீரழிந்துள்ள மியன்மாரின் இரண்டாவது மிகப்பெரிய நகரான மேண்டலேவில் மீட்பு பணிகள் பெரும் சவாலை எதிர்நோக்கியுள்ளன. வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட அச்சம்பவத்தில் 1.7 மில்லியன் பேர் வசிக்கும் அந்த கலாச்சார நகரில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாகின. இடிந்து விழுந்த கட்டட இடுபாடுகளில் நூற்றுக்கணக்கானோர் சிக்கியிருக்கும் நிலையில் மீட்பு பணியாளர்கள் இரவு பகல் பாராது உழைத்து வருகின்றனர். ஆனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் அவசர மீட்பு குழுவினர் கையடக்க ஜெனரேட்டர்களையே நம்பியிருக்கின்றனர். 24 மணி நேரங்களாக தூக்கமில்லாமல் தேடிக்கொண்டிருக்கிறோம். பலர் களைத்து போயுள்ளனர். இப்படி திணறிக் கொண்டிருக்கும் எங்களுக்கு மேலும் உதவிகள் தேவை என மீட்பு பணியாளர் ஒருவர் தெரிவித்தார். போதுமான ஆட்கள் உள்ளனர், ஆனால் சடலங்களை கொண்டு செல்ல போதுமான வாகனங்கள் இல்லை. 10 முதல் 20 சடலங்களை சிறிய டிரக்குகளில் அடைத்து செல்கிறோம் என்றார் அவர். அடுக்குமாடி கட்டடங்கள் ஏராளமாக சரிந்திருப்பதால் ஒவ்வொன்றிலும் குறைந்தது 100 பேராவது சிக்கியிருப்பர். எனவே மியன்மார் அரசாங்கமும் உலக நாடுகளும் உதவிக்கரம் நீட்டினால் பெரும் உதவியாக இருக்கும் என மீட்பு பணியாளர்கள் நம்புகின்றனர். மியன்மார் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட அந்நிலநடுக்கத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 1600 பேரை தாண்டியுள்ளது. மியன்மாரில் மட்டுமே 1644 பேருக்கும் மேல் மரணமடைந்து 3400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் மியன்மாரை நேற்று மீண்டும் மற்றொரு நிலநடுக்கம் உலுக்கியது குறிப்பிடத்தக்கது. பின்மானா எனும் இடத்தில் உள்ளூர் நேரப்படி மாலை 5:20க்கு ரிக்டர் அளவில் 5.1 அந்நிலநடுக்கம் பதிவாகியது. அதன் அதிர்வுகள் அண்டை நாடுகளான லாவோஸ், தாய்லாந்து, சீனா ஆகியவற்றிலும் உணரப்பட்டன. எனினும் சேத விவரங்கள் தெரிய வரவில்லை. பெரிய பூகம்பங்கள் ஏற்படும் சமயங்களில் இதுபோன்ற தொடர் நில அதிர்வுகள் ஏற்படுவது வழக்கமாகும். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 Recovery.